வெல்கம் டு மோர் ரெசிபி. நான் உங்கள் ரேணுகா சண்முகம். வாங்க இன்னைக்கு கொள்ளு பருப்பு துவையல் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்குங்க. ஒரு கடாயை வச்சுக்குங்க. இந்த கடாய் சூடாகட்டுங்க. இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற 50 கிராம் கொள்ளு பருப்பை இதில் போட்டு வரசட்டியில் போட்டு வறுத்தெடுப்புங்க. கடாய் சூடாயிடுச்சுங்க. இப்போ இந்த 50 கிராம் எடுத்து வச்சிருக்க கொள்ளு பருப்பை இதில் சேர்க்கலாங்க. இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. கருக விடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. வரசட்டியில் தாங்க போட்டு வறுக்கிறோம், ஆனால் இதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. இந்த பருப்பு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம வறுத்தோம்னா சடச்சடன்னு சவுண்டு கேட்குங்க. அதுதான் இதோட பக்குவங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி இந்த பருப்பை வறுத்து எடுத்துக்குங்க. இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இந்த பருப்பு எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. ஒரு 5 பல் பூண்டை வறுத்துக்கலாங்க. அதுலேயே ஒரு 3 மிளகாயை சேர்த்து வறுத்துக்கலாங்க. அதுலேயே ஒரு கருவேப்பிலை தழை சேர்த்து வறுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பூண்டு, மிளகா, கருவேப்பிலை தழை இதை 3ஐயும் நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. வாசம் வருது பாருங்க. நம்ம போட்டிருக்க மிளகா, பூண்டு, கருவேப்பிலை தழை இது 3 நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். இப்போ அரை மூடி தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் இந்த பொருளை எல்லாம் சேர்த்து ஆட்டி எடுத்துக்கலாங்க. வாங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாங்க. இதில் துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ஆட்டாங்கல்ல ஆட்டி எடுத்துக்கலாம். வாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க பொருளெல்லாம் சேர்த்து ஆட்டாங்கல்ல சேர்த்து ஆட்டலாங்க. இது கொஞ்சம் தண்ணி தெளித்து ஆட்டிக்கலாங்க. ஆனால் கெட்டியாக ஆட்டணும் ஃபஸ்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி தெளிக்கலாங்க. இது பாருங்க, நான் அரை மணி நேரமாக நல்லா தண்ணி தெளித்து நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக ஆட்டிட்டேங்க. நீங்கள் ஆட்டாங்கல்ல வேணாலும் ஆட்டிக்கிங்க, உங்களுக்கு மிக்சியில் வேணாலும் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. கொள்ளு துவையல் உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கொழுப்பை கரைக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குதுங்க. அதனால் நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் இந்த கொள்ளு பருப்பு துவையலை நீங்கள் அரைச்சி சாப்பிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு கொள்ளு சூப்பு நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேங்க. வயிற்றில் இருக்கிற தொப்பை எடை எல்லாமே குறையுங்க. உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, சத்தானதும் கூட. இப்போ இதை ஒரு அரை மணி நேரமாக ஆட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை இப்போ வலுத்து எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க.
தண்ணி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி எடுத்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்துடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பருப்பு. இப்போ சுவையான கொள்ளு பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உடம்பு இழக்கணும்னு நினைக்கிறவங்க, தொப்பை குறையணும்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து இதை சாப்பிட்லாங்க. கொழுப்பு இருந்தால் கொழுப்பை கரைச்சி கொடுக்குங்க. அதுக்கு அந்த கொழுப்பை கரைச்சி கொடுக்குற சக்தி இந்த கொள்ளு பருப்புக்கு இருக்குதுங்க. வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் இதை மாதிரி ஆட்டி சாப்பிடுங்க. கொள்ளு ரசம் இன்னொரு நாளைக்கு நான் வச்சு காமிக்கிறேங்க. கொள்ளு பருப்பு துவையில உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை தட்டுங்க. கீழே இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கோட லிங்க்கையும் கொடுத்துருக்குங்க. மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டிஷ்ஷு செஞ்சு காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிப்பேங்க. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல டிஷ்ஷில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேங்க. நன்றிங்க.